தென் அதில் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேபிளர் காலமில். ஃப்ரெண்ட்ஸ் நேம் அண்ட் ஸ்வீட் ப்ரிஃபர்ட். ஆக்சுவலாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆகட்டும், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு ஸ்வீட் ஐட்டமோ இல்லை ஃபுட் ஐட்டமோ எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய ஃபேவரட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த டேபிளர் காலமில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸுடைய ஸ்வீட் என்ன பிடிச்ச ஸ்வீட்டுடைய நேம் வந்து கலெக்ட் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. சரியா, இங்க பாத்தீங்கன்னா குலோப் ஜாமுன், லட்டு, கேக், குலோப் ஜாமுன், கேக், லட்டு, இந்த வேல்யூஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சதுன்னு எழுதும் போது ஒரு ரா டேட்டா. இதுல என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது வெற்றிக்கு குலோப் ஜாமுன் பிடிக்கும், குறிஞ்சிக்கு லட்டு பிடிக்கும், நம்ம ஈஸியா சொல்லிடலாம். பட் ஓவராலா எத்தனை பேருக்கு குலோப் ஜாமுன் பிடிக்கும், எத்தனை பேருக்கு லட்டு பிடிக்கும், எத்தனை பேருக்கு கேக் பிடிக்கும், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மூவ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்படி ரா டேட்டா நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது தான் நம்ம பிரைமரி டேட்டா ஆர் ரா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு நம்ம ஓவராலாக எழுதி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிரைமரி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன மூவ் பண்ணுவோம், எத்தனை பேருக்கு லட்டு பிடிக்கும், எத்தனை பேருக்கு குலோப் ஜாமுன் பிடிக்கும், நம்ம கவுண்டிங் நம்ம வந்து ரீரைட் பண்றதை நம்ம என்னன்னு சொல்லலாம், செகண்டரி டேட்டா அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டைப் ஆஃப் டேட்டா. டைப் ஆஃப் டேட்டா நமக்கு என்னென்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ரைமரி டேட்டா, அனதர் ஒன் செகண்டரி டேட்டா. ப்ரைமரி டேட்டா நம்ம என்னென்னு சொன்னோம், ஃபர்ஸ்ட்டு நம்ம எதனை பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போகிறோமோ அந்த சோர்ஸில் இருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை ராவாக கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான். ப்ரைமரி டேட்டா மீன்ஸ் த ரா டேட்டா விச் ஹேஸ் ஜஸ்ட் been collected from the original source and has not gone any kind of statistical treatment like short and tabulation. ஸோ இந்த டேபிளர் காலம்ல இருந்து நம்ம சோர்ஸ்ல இருந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஒரிஜினல் டேட்டா, அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம இத்தனை மெம்பர்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதையே நம்ம பிரைமரி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம டேபிளர் காலம்ல இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம். எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. லிஸ்ட் ஆஃப் ஆப்சன்டீஸ் இன் த கிளாஸ். இப்போ கிளாஸ் ரூம்குள்ள என்ட்ரு ஆன உடனே ஆப்சன்டீஸ் என்ன அப்படின்னு எத்தனை பேர் நம்ம கவுண்டிங் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஒவ்வொரு ஹெட்டையும் கவுண்ட் பண்ணுவோம். ஓவரால் ஸ்ட்ரென்த்ல இருந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஹெட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா. அது பிரைமரி டேட்டா. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், யாரெல்லாம் ஆப்சன்டீஸ் அப்படின்னு சொல்லி செகண்டரி டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஜஸ்ட் அதுதான். சர்விங் ஆன் யர் ரைட்டிங் ஹேபிட் ஆன் யர் ஸ்டூடெண்ட்ஸ் conducted by a pen manufacturing company. ஸோ அதே மாதிரி ஒரு பென் மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருந்து ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜஸ்க்கோ வரும்போது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பென்ல எழுதுறதுக்கான ஹேபிட் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்றாங்கன்னா கவுண்டிங் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹெட் கவுண்டிங் தான் எடுப்பாங்க. ஸோ அது பிரைமரி டேட்டா. த டைப் ஆஃப் லெவல் கலெக்டட் பை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஸ்டடிங் நேச்சர். ஸோ ஸ்டடிங் நேச்சரை பற்றி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ், பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுக்கும்போது, மிடில் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பாய்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லோ லேர்னர்ஸ் எத்தனை பேர், பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருன்னு நம்ம ஓவரால் கவுண்டிங் தான் கொடுப்போம் இல்லையா. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் யார் பிரைட் ஸ்டூடெண்ட், அவருடைய நேம் என்ன அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இப்போ ப்ரைமரி டேட்டா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சது இல்லையா. ஸோ இது கிளியர் ஆனிச்சு அப்படின்னாவே அடுத்த ஸ்டெப் தான் வந்து நமக்கு செகண்டரி டேட்டா. செகண்டரி டேட்டா கன்சிஸ்ட் ஆஃப் எ செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் which has already been collected. It could have been collected by someone other than the user for some other purpose. ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்து நம்மளுடைய கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுதான் செகண்டரி டேட்டா. இப்போ நம்ம பிரைமரி டேட்டாவில் சொன்னதையே நம்ம இங்கேயும் சொல்லலாம். இப்போ ஆப்சன்டீஸ் எத்தனை அப்படிங்கிறத லீடர்ஸ் கவுண்ட் பண்ணிடுறாங்க. சரியா. ஸோ கிளாஸ் டீச்சர் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது ஆப்சன்டீஸ் ஓவராலாக 4 மெம்பர்ஸ் அப்படின்னா மெம்பர்ஸோடைய கவுண்டிங் தெரிஞ்சது. யார் அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் யார் கலெக்ட் பண்ணுவா, டீச்சர் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஆல்ரெடி ஒருத்தர் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ல இருந்து செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் டீச்சர் கலெக்ட் பண்ணி ஆப்சன்டீஸோட நேமை அட்டண்டன்ஸ்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் செகண்டரி டேட்டா.
ஓகேவா? சேம் இதுக்கும் அதே மாதிரி நம்ம சொல்லலாம். கவுண்டிங் நமக்கு தெரியும். ஸோ யாருக்கெல்லாம் அப்படிங்கும்போது பேர் சொல்லி நம்ம செக் பண்ணும்போது நம்பருடைய கவுண்டிங்கோட அவருடைய நேமும் கிடைக்கும். ஸோ இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, a headmaster collect the students absentees list from ஸ்கூல் ஆஃபீஸ். ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு டேக்கான ஆப்சன்டீஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா நெட்டில். ஸோ அப்டேட் பண்ணும்போது ஹெட் மாஸ்டர் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு கிளாஸ் வைஸாக ஆப்சன்டீஸோடைய கவுண்டிங் வந்து ஆஃபீஸ் ரூம்லேருந்து ஹெச்எம் சார் கலெக்ட் பண்ணுவார். ஸோ ஆஃபீஸ் ரூம்க்கு எங்கேருந்து கிடைக்கும், கிளாஸ் ரூம்ல இருந்து கிளாஸ் டீச்சர் மூலிமா கிடைக்கும். ஸோ அது செகண்ட் ஹேண்ட் இல்லையா. ஸோ அதனால் கிரிக்கெட் ஸ்கோர் கேதர்ட் ஃப்ரம் எ வெப்சைட். கிரிக்கெட் ஸ்கோர் வந்து நமக்கு ஸ்பாட்ல இருந்து நமக்கு எப்படி கிடைக்குது, வெப்சைட்ல இருந்து அவங்க அப்டேட் பண்றதுனால கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி ஒருத்தங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் பண்றாங்க அவங்களுடைய யூசேஜ்க்காக. இது செகண்டரி டேட்டா. புரிஞ்சது இல்லையா? தென் ஆர்கனைசிங் டேட்டா. ஆர்கனைசிங் டேட்டா அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ணுற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் ஒரு குரூப்பாக இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பார்ட்டியில் ட்ரெஸ் வந்து இப்போ ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு கலரான ட்ரெஸ் வந்து வியர் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு சடனாக பார்த்த உடனே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா இவங்க ஃபேமிலி, க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா இவங்க ஃபேமிலி, நம்ம ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆஃபர்ஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கலர்ஸில் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ 50% ஆஃப் ஆஃபர் ஆர் 25% ஆஃபர் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு பார்த்த உடனே எவ்வளோ ஆஃபர் என்ன கலரில் இருக்குன்னு நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ணிப்போம். ஸோ அதுதான் ஆர்கனைசிங் டேட்டா. த கலெக்டட் டேட்டா ஆர் டு பி ஆர்கனைஸ்ட் methodically or logically so that the information can be looked up faster whenever needed, easily and efficiently. The method of organizing the data is discussed as follow. இங்க வந்து ஆர்கனைசிங் டேட்டா அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை ஈஸியாக நம்ம தேவையான இடத்துல அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக தான். இதை எப்படியெல்லாம் ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கலாம். ஒன்று வந்து டேலி மார்க். டேலி மார்க் இங்கே பிக்சரில் போட்டிருக்காங்க பாருங்கள், இது நம்ம லோயர் செக்ஷன்லேயே போட்டிருப்போம். டேலி மார்க் வந்து 1 2 3 4 தென் 5க்கு அந்த லைனை கிராஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நிறைய லைன் 1 2 3 4 5 6 நம்ம 20 40 50 லைன் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம 1 2 3 4 5 6ன்னு கவுண்ட் பண்ணதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்படி ஒரு பேட்சாக நமக்கு இருக்கும்போது இது 5, இது 10, இது 15, 20 அப்படின்னு ஈஸியாக நம்மளால டேலி மார்க்கில் இருந்ததுன்னா அந்த பஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷனுடைய கவுண்டிங் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும் இல்லையா. இது ஒரு வே. இன்னொரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்டோகிராஃப். பிக்டோகிராஃப் அப்படின்னா ஒரு டிராயிங் மூலிமா அதனுடைய அந்த ஆப்ஜெக்டுடைய கவுண்டிங் வந்து நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டேபிளர் காலமில் கொடுத்துருக்காங்க மேங்கோஸ், ஆப்பிள், பனானா அண்ட் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே 1 2 3 4 மேங்கோவுடைய கவுண்டிங் கொடுத்துருக்கு இல்லையா. இங்கே ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 1 full picture of fruit represent 10 fruits. அதாவது ஒவ்வொரு பிக்சருமே நமக்கு 10 ஃப்ரூட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போது ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னா 5 ஃப்ரூட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போது 10 20 30 40 ஈஸியாக நமக்கு கிடச்சிருச்சா. ஸோ இதுவே நமக்கு 40 மேங்கோஸ் வரணும்னா 40 மேங்கோஸ் பிக்சர் இருக்கும்போது அதை நம்ம வந்து 1 2 3 4ன்னு 40யும் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு எவ்வளோ டிலே ஆகும் இல்லையா. பட் இங்கே ரெப்ரசன்ட் இதுதான் வந்து நம்ம ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பிக்சரையும் 10 ஃப்ரூட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பார்த்த உடனே 4 ஃப்ரூட் இருக்கா, ஒவ்வொன்றும் 10 அப்படின்னா 40 40 ஈஸியாக நம்மளால சொல்லிட முடியும். ஸோ இங்கே ஆப்பிள் அதே மாதிரி 1 2 3 4 5 5 10s are 50. தென் ஆஃப் ஆப்பிள் இருந்தால் 5 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 55 ஈஸியாக புரிஞ்சது இல்லையா. சேம் இதே மாதிரியே இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார் கிராஃப். பார் கிராஃப் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல டயக்ராம் ட்ரா பண்ணிருக்கு இல்லையா பார் கிராஃப். இந்த பார் கிராஃப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா சண்டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய சண்டே ஆக்டிவிட்டிலாம் என்ன அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுது. ரீடிங் காமிக்ஸ், அதாவது கதை புக் படிக்கிறாங்க. சால்விங் பசில் சம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணுறாங்க. ரீடிங் நாவல்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. ரீடிங் ஸ்டோரிஸ்னா வேற, நாவல்ஸ்னா வேற இல்லையா. ஸ்டடியிங் சப்ஜெக்ட்
ஓகே, ஸோ 1 2 3 4 5 இன்ஃபர்மேஷனுக்கான பார் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸோடைய கவுண்டிங் 2 4 6 8 10 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பார் கிராஃபை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது சட்டுன்னு சொல்லிடலாம் எந்த வேல்யூ வந்து எந்த ஒர்க் வந்து கம்மியாக நடக்குது. ஸ்டடிங் சப்ஜெக்ட் இதுதான் கம்மியாக நடக்குது. இதோட ஹைட் அப்சர்வ் பண்ணும்போதே தெரியுது இல்லையா? எந்த ஒர்க் ஜாஸ்தியாக நடக்குது? ரீடிங் ஸ்டோரிஸ் இதுதான் வந்து ஜாஸ்தியாக நடக்குது. எத்தனை பேர் வந்து படிக்கிறாங்கன்னா 8 மெம்பர்ஸ் படிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறத எப்படி அடுத்தவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு 3 டைப் ஆஃப் நம்ம பார்த்தோம். ஒன்று டேலி மார்க், அனதர் ஒன் பிக்டோகிராஃப், தேர்ட் ஒன் பார் கிராஃப். ஸோ இந்த சாப்டர் 5th சாப்டரில் ஸ்டாட்டிஸ்டிக் இந்த சாப்டரில் ரொம்ப ஈஸியான டாபிக் மட்டும்தான். இப்போ நம்ம பார்த்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாப்டர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.